பண்ணாங்க எங்களுக்கு. அப்பதான் எல்லாரும் காசு வாங்கி பண்ணாங்க. இப்ப கூடமா விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமே இப்படி நடக்கணுமாண்ணா? கஷ்டமா இருக்குண்ணா எனக்கு. பிள்ளைய பெத்து விட்டு ஆனா என் புள்ள விஜய் சார் கூட்டத்துக்கு போயிருந்தாங்கன்னா என் புள்ள இறந்துட்டான். விஜய் இதுல இறந்துட்டு எங்க தங்கச்சி தானே கூட்டிட்டு போயிருந்தாங்க. சின்ன பிள்ளையில இருந்து அவன் எங்க வீட்டுக்காரர் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் விட்டுட்டு போயிட்டாரு எங்களை. நான் தான் என் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைய எங்க அம்மாவை நான் தான் சார் வளர்த்தோம் நாங்க. இன்னைக்கு போன் பண்ணி அங்க சொல்றாங்க எங்களுக்கு ஒரு வாரத்தை இன்னொரு பெத்தவளுக்கு ஒரு போன் பண்ணலங்க சார். யாருமே எங்க வரன்னு கூட தெரியல. நாங்களாம் இங்க வந்தோம் சார். இங்க வந்து பாக்கலாம் வரலாம் இங்க வந்தோம் சார். நாங்க என்ன சார் இது இருந்துச்சுங்க சார். பிரச்சனை இருந்துச்சுங்க சார். இதெல்லாம் திருப்பி அப்புறம் அம்மாக்கு தான் வேணும்னு சொல்லி எல்லாரும் பண்ணாங்க. பணம் எங்களுக்கு தான் வருதுங்க சார். எங்களுக்கு தான் சார் வந்துச்சு. எல்லாமே எங்களுக்கு தான் வருது. விஜய் சார் அதெல்லாம் எந்த குறையும் நாங்க சொல்ல. பொண்ணுங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறேன்னு அதெல்லாம் அந்த சார் எதுவுமே நாங்க சொல்லல. இப்ப இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு போன் பெத்தவளுக்கு ஒரு போன் பண்ணுமா? நீங்க பண்ணக்கூடாதா? பண்ணுமுல்ல. நாங்க வெளியில நிக்கிறோம். அவனை உள்ளார விடுறேன். ஒரு பெத்ததுக்கு ஸ்கூலுக்கு சேர்த்ததுக்கு வந்தது கிடையாது. நாங்க தான் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் சின்ன பிள்ளைல இருந்து. இன்னைக்கு போய் அவன் உள்ளார உட்காந்துருக்க என்ன வெளியில வரட்டி விடுறாங்க. ஒரு பெத்தவளை வெளில வர்றாங்க. எங்க பையனா சொல்லட்டு சொல்லுங்க. செத்து போயிட்டுமானா ஒரு நீதினு இல்லையா? எங்க வீட்டுல ஆம்பளை துணை யாருமே கிடையாது. எங்க அம்மா நானும் தான். எங்க அண்ணா அப்பா எல்லாருமே இறந்துட்டாங்க. எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் உங்க அக்கா பிள்ளைங்க தான். எங்களுக்கு கரூரி. நாங்க கும்பகோணம் கிராமத்துல வளர்ந்த பிள்ளைங்க தான். நாங்க இங்கெல்லாம் நாங்க இருந்தது கூட கிடையாது. கொடுத்து இப்படி எல்லாரும் எங்களுக்கு எடுத்துட்டாங்க. அவன் எனக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை ஒண்ணு இருக்குது. எங்க வீட்டுல இப்ப ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. எனக்கு சார் தனியா இருந்து நான் ஒரு குடும்பம் இருக்க கூடாது. கருவுல உங்களுக்கே தெரியும் ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளவு கஷ்டப்படணும்னு. இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு கல்யாணம் பண்ண 2 வருஷமா. அதுவுமே வாழ விட மாட்டாங்க என்ன யாருமே நல்ல விதமா. கேட்ட யாரும் ப்ராப்பரா சொல்ல மாட்டேங்கிறாங்க எதுவுமே. என் பையன் சார் 100 வருஷம். என் பையன் அவங்க பெத்தவன் நான் தான் சார். திருவள்ளிச்செல்வி ரகுநாதன். நான் உள்ளார போறேன் விரட்டி விடுறாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு செய்தி தெரியாது சார். நான் போன் பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் உட்காந்துருந்தேன். யதார்த்தமா கேட்டுட்டு வரும்போது சரி சார் இப்ப அவங்களுக்கு இங்க போறாங்கன்ட்டு நான் வளர்த்துட்டு அவன் உள்ளார உட்காந்துருக்கேன் வெளில வரட்டுறாங்க. விஜய் சார் இப்படி நடக்கணுமா? எல்லாம் அப்பதான் நாட்டுல இருந்து இப்பயும் நடக்குதுங்க சார். என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. எதுவுமே சொல்லுங்க. இப்ப உள்ளார போனா எங்களை விரட்டுறாங்க. பெத்தவனு உள்ளார சின்ன பிள்ளைல இருந்து எல்லாத்துக்கும் வந்துருந்தானா பெத்தவனு சொல்லியிருக்கலாம். இப்ப எந்த முறையில போய் பெத்தவன உட்காந்துருக்கா வேலை கொடுக்குறாங்க. என் கையெழுத்து இல்லாம எப்படி வேலை கொடுக்க முடியும்? நான் வேலை கேட்டதுக்கு இது வக்கீல் நோட்டீஸ் வேணும்னாங்க. ப்ராப்பரா எல்லாம் வேணும்னாங்க. இப்ப எப்படி போய் சார் உட்கார வச்சிருப்பாங்க? அப்படி பணம் வாங்கிட்டாங்களா சார்? சொல்லுங்க. இல்லன்னா அவர் கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை 6வது படிக்குதுங்க சார். எல்லாமே ப்ராப்பரா செய்யறவங்க இப்ப எதுக்கு சார் உட்கார வைக்கணும்? என்ன நான் பெத்தவங்க இருக்கலாம். என்ன கூட்ட ஒரு வார்த்தை அவங்க கேட்கணுமா கேட்க கூடாதா? நான் வெளியில நிக்கிறேன். நான் ஏட்ட நிக்கிறேன். நான் வெளியில எங்க பையன் தாங்க எல்லாமே. வீட்டுக்கார் இல்லைங்க. அவன் தான் சம்பாரிச்சு எங்க குடும்பத்தை பாத்துட்டு இருந்தான். பொண்ணு ஒண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். பிள்ளைக்கு கல்யாணம் அவன் தான் பண்ணி வச்சான். எல்லாமே அவன் தாங்க. அவன் இல்லாதது இன்னும் எங்களால ஏத்துக்க முடியல. இவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை பாத்துக்கிறாங்க. அது வரைக்கும் இப்ப வரைக்கும் ஓகே. பொண்ணுக்கு வேலை கொடுக்குறேன் நாங்க. சரி இப்ப வேலை வாங்கி இருக்குங்க. நானும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு நாள் போக முடியும்னு தெரியாது. அதனால பாப்பாக்கு வேலை கிடைச்சதுன்னா தைரியமா அவன்கிட்ட ஏதாவது பாத்துக்கலாம், கேட்க சொல்லி பார்க்கலாம், பாத்துக்க சொல்லி கேட்கலான்னு சொல்லி வேலை வாங்கியிருக்கோம். கொடுக்குறேன் கூப்பிட்டுருக்காங்க. உள்ள போனதாங்க தெரியும் என்ன வேலை என்னன்னு. இழப்பு தாங்க. என்னால இருக்க முடியல. தனியா தான் இருக்கும். அவன் இருந்தா ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட பயமா இருக்கு யார கூப்பிடுறதுன்னு. பொண்ணு திருப்பூர்ல இருக்கு. அவங்களும் என் கூட இருக்க முடியாது. அவங்க ஃபேமிலி பார்க்கணும். நான் தனியா தாங்க இருக்கேன். போயிட்டு வந்துட்டு வீட்டுல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க. இல்லைங்க அவர் இறந்துட்டார். அவர் இறந்து 10 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் இவன் தாங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம் படிக்கல. அதுக்கப்புறம் கரசுல போட்டு தாங்க படிச்சு முடிச்சு சூப்பர்வைசரா போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்பதான் வேலை பொண்ணு பார்த்து ரெடி ஆயிடுச்சு.
விடிஞ்சா நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு போகிறது. நைட்டே இப்படி ஆயிடுச்சு. நைட்டே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நேரம் கல்யாணம் ஆகி குழந்தை வேறு கல்யாணம் ஆகிருக்குங்க. கல்யாணம் டிசம்பரில் கல்யாணம் வச்சோம். எல்லாமே ரெடியாச்சு. கடைசியில் இப்படி ஆயிடுச்சு.